Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 58வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸ்ல இந்த ஐபிஎல்ல வந்து விளிம்புல இருக்காங்க. ஸோ இந்த யாரு லாஸ் ஆனாலும் அவங்க வந்து சீரீஸை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ரெண்டு டீம்ஸ் தான் மோத போறாங்க. ஸோ இதுல பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங் லெவலில் எல்லா மேட்சஸுமே தோத்துட்டு வந்தாங்க. இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி வின் பண்ணிட்டு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸுமே அவங்க வின் பண்ணி ஆகணும், நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணி மற்ற டீம்ஸ்ல இருக்கக்கூடிய வின் அவங்களோட வின்னிங் அண்ட் லாசஸை வச்சுதான் ஆர்சிபி வந்து குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச், எல்லாராலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் எல்லாருமே கலாச்சிக்கிட்டு இருந்தாலும் ஃபேன் பேஸ் அதிகம் உள்ள ஒரு டீம்னா அது ஆர்சிபி தான். ஏன்னா குவாலிட்டியான பிளேயர்ஸ் அவங்க எடுத்துருவாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு லக் இல்லாம அவங்க லாஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட பவுலர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போட அவங்க வந்து இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டிக்கான டெமோ டீம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் மே 9 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் தர்மசாலாவோட நடக்குது. இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்டை கொண்ட ஒரு வெனுனா இந்த நம்ம தர்மசாலா தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இமயமலையோட அடிவாரத்துல அந்த பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த வெனுவே. ஸோ அந்த வெனுல வந்து இந்த மேட்ச் நடக்குது. அந்த வெனுல மோஸ்ட்லி இந்த 3-30 மேட்சஸ் வந்து தான் மோஸ்ட்லி கண்டு. ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கும், அந்த மிஸ்டோட இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஸோ மோஸ்ட்லி 3:30 தான் வைப்பாங்க. இந்த மேட்ச் 7:30 மேட்ச் அங்கே வச்சிருக்காங்க. பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டா வந்து தர்மசாலாவை வச்சு அந்த மேட்ச் வந்து அங்க நடக்க போகுது. இந்த தர்மசாலாவோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க யூஸ்வலாவே வந்து ஃபாஸ்ட் பால்ஸ் தாங்க அதிகப்படியான விக்கெட் எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் இங்க 3:30 நடந்த சென்னை மேட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸை எடுத்தாங்க. ஸோ அது 3:30 மேட்ச், அதாவது டே மேட்ச். ஸோ டே மேட்ச்ல யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும், ட்ராக்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நடந்துச்சு. பட் இந்த 7:30 மேல நடக்கக்கூடிய பிச்சில் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தாங்க அதிகப்படியான விக்கெட் எடுக்க வாய்ப்பு இங்க ரொம்ப அதிகம். யூஸ்வலாவே இந்த வேணுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸையும் எடுத்திருக்காங்க. வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 10 மேட்ச் இங்க வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் 7 மேட்சை வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணவங்க தான். ஸோ அதே மாதிரி தான் சென்னை மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சிஎஸ்கே பண்ணாங்க. ஒரு 165 சம்திங் அடிச்சாங்க. ஸோ அதை சேஸ் பண்ண முடியாம ரொம்ப லோ ஸ்கோர்லேயே வந்து சொல்லிட்டு போனாங்க பஞ்சாப். இந்த மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க தான் கொஞ்சம் நிறைய மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. இது டே மேட்சஸ்ல அது நிறைய நடந்திருக்கு. பட் இந்த 7:30 மேட்சஸ்ல வந்து கண்டிப்பா பாலை கிரிப் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றது கஷ்டம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ப்ராபபிலிட்டியும் இருக்கும். அந்த பாலை கிரிப் பண்ணி போல் பண்ண முடியாத டியூலாம் இருக்கிறதுனால. ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பஞ்சாப் தாங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸ்லைட்டி சின்ன ஒரு 2 மேட்ச் மட்டும் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. 17 மேட்ச் பஞ்சாப்பும், ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா 15 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஷிகர் தவான் கடைசியா நடந்த ஒரு 3-4 மேட்சஸ் அவர் வந்து இல்லை. அவருக்கு ஒரு இன்ஜுரி. அவர் ஃபிட் ஆயிட்டாரு. பட் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல கொஞ்சம் திரும்ப அவர் வந்து உட்கார வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட அவர் உள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகங்கிற மாதிரியான நியூஸஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அவர் ஃபுல்லி ஃபிட் ஆயிட்டாரு, நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வரதுனால டேரக்டா அவர் பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கோம். சப்போஸ் அவர் இல்லைன்னா அந்த இடத்துல பிரப்சிம்ரன் சிங் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவார். ஸோ சிகர் தவான், ஜானி பாஸ்டர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ரெய்லி ரோஷோ, ஷாம் கரன், ஷசாந்த் சிங், ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், தென் அத்து சர்மா, கசிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகார், ஹர்ஷதீப் சிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. தென் அடுத்ததா வில் ஜாக், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர். தென் அடுத்ததா ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், விஜய்குமார் வைஷாக். தென் அடுத்ததான் ரஜித் படிதார் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஃபோக்கஸ் 11
ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமாங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுல 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி வந்து இதுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல அப்படி 5+1 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா இப்போ நம்ம இந்த ட்ரீம் லெவனோ மற்ற ஆப்ஸோ பிளே பண்றப்போ அதுல 10+1, அதாவது ஒரு டீம்ல இருந்து 10 மேக்ஸிமம் 10 பேர் வரைக்கும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம இன்னொரு டீம்ல இருந்து பிக் பண்ணிக்கலாம். அது வந்து 10+1 அந்த ஒரு ஃபார்மெட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 7+4 அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு. ஸோ 7 பிளேயர் கண்டிப்பா வந்து ஒரு டீம்ல இருந்து பிக் பண்ணிருக்கும். அதாவது மேக்ஸிமம் 7 பேர் ஒரு டீம்ல இருந்து பிக் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல பிக் பண்ண முடியாது. அது மாதிரி 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ 5+1 அப்படிங்கிற ஆப்ஷனும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இதுல 7+4 அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு, 10+1 அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. இதுல 5+1 அது 3 ஆப்ஷனுமே இருக்கு. 5+1 என்னன்னா மேக்ஸிமம் ஒரு டீம்ல இருந்து நீங்க 5 பிளேயர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேயர் வந்து இன்னொரு டீம்ல இருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும், புதுசா இருக்கு. வேற எந்த ஆப்ஸ்லயுமே அது பண்ணாதது. வெறும் 6 பிளேயர் மட்டுமே பிக் பண்ணி ஒரு டீமை கிரியேட் பண்ணி உங்களால முக்கியமான 6 பிளேயர் மட்டும் பிக் பண்ணி கேப்டன் எஸ்கேப் போட்டு நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம் ஸ்மால் லீக்ஸ்ல. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்குள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல 5448 ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்க. அதர் ஆப்ஸ்ல 5750 ரூபாய், கிட்டத்தட்ட 300 ரூபாய் அதுலயே உங்களால சேவ் பண்ண முடியும். இப்படி நிறைய சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லோ கமிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பா வந்து இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பது, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அதுல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க 50,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலா எடுத்துக்கலாம், 2 லட்சம் வரைக்கும் நார்மல் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே. ஷிகர் தவான், ஜானி பேஸ்டோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல ஜானி பேஸ்டோவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 30 அப்படிங்கிற இருக்கு T20ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் 19 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. யூஸ்வலாவே T20ஸ்ல அவரோட ஆவரேஜ் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த பவுலிங் குவாலிட்டி, பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சு பாக்குறப்போ முகமது சிராஜ், யாஸ் தயால் அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நல்ல ஸ்விங்கோட இன்கமிங் டெலிவரி, அதாவது ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ட்டையும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாஸ் தயால் இன்சிலா பவர் பிளேலே அந்த மாதிரியான பவுல்களை நிறைய பவுல் பண்ணுவாரு. ஸோ யாஸ் தயால் ஜானி பேஸ்டோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அது மட்டும் கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டீம் அவர் ஸ்லைட்லி வீக்கா இருக்காரு. இன்சிலா பவர் பிளேலேயே சொப்னில் சிங், ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல பவுல் பண்ண. சொப்னில் சிங், யாஸ்தல் இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒரு ஜானி பெஸ்டோக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. அதுவே செகண்டா பேட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். ஷிகர் தவான் உள்ள இருந்தாருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே கண்டிப்பா வந்து 25 இருந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். அவர் பெருசா அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ண மாட்டார். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஜானி பெஸ்டோ அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு தகுந்த மாதிரி 1 or 2 ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல கிளிக் பண்ணி ஆடக்கூடியவர். 25-30 ரன்ங்கிறது சாலிடா வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஆடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு நம்ம 50 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ரெல்லி ரோசோவை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ட்டு அவர் கொஞ்சம் வீக்குங்க. ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் அப்படின்னு ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வில் ஜாக், கிளைன் மேக்ஸ்வெல் 2 பேருமே குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் தான். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்ல இவங்க ஆஃப் பிரேக் ஆல்ரவுண்டர்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா ஆஃப் பிரேக் வந்து பவுல் பண்ணுவாங்க. அதுலயும் பர்டிகுலரா மேக்ஸ்வெலுக்கு தான் அதிகப்படியான ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இந்த மேட்ச் இருக்குது. என்ன காரணம்னா ஷிகர் தவான், ரெல்லி ரோசோ, ஷாம் கரன் இப்படி 3 லெப்டிஸ் இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிளைன் மேக்ஸ்வெல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கிளைன் மேக்ஸ்வெல், ரெல்லி ரோசோ இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ரெல்லி ரோசோ நம்ம 15 இருந்து 20 ரன்ஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாம். ஸோ ஷெசாட் சிங் இந்த ஐபிஎல் சீசனோட ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயர்ல அவர் கண்டிப்பா அவரோட நேம் இருக்கும். பயங்கரமான ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாக் ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருக்காரு. சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ஆடுறாரு. ரொம்ப அசால்ட்டா வந்து சிக்ஸர்ஸை பறக்க விட்டுட்டு இருக்காரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன், ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் இருப்பது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவரோட பேட்ல இருந்து நம்ம 25 இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அவர் மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவர் ஃபீல்டிங் நிற்பதனால 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிப்பாரு. ஷாம் கரன் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷல் பட்டேல், கசிசோர் ரபாடா, ராகுல் சகர், ஹர்ஷதீப் சிங்கின் 5 மெயின் பவுலர்ஸ். தென் ஷாம் கரனோட சேர்த்து 6 பேர் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுல ஷாம் கரன் கேப்டனா அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா 4 ஓவருமே அவர் பவுல் பண்றாரு. அதாவது ஷிகர் தவான் இல்ல,
சாம் கரன் தான் இந்த மேட்சும் கேப்டன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 ஓவர் போல் பண்ணி அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவர் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 4 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல சிக்கர் தான் 2 ஓவர் 3 ஓவர்ல அவர் ஹோல்டு பண்ணிட்டாரு. ஸோ அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவரோட 4 ஓவர் ஸ்பெல்ல அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அவர் கேப்டனா இருந்தாருன்னா 4 ஓவருமே போல் பண்ணிடுறாரு. சப்போஸ் அவர் கேப்டன் இல்ல சிக்கர் தவன் வந்துடுறாருன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் தான் போல் பண்ணுவாரு. இருந்தாலும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துவாருங்க. ஸோ ஷாம் கரன் ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துவாரு. பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ். அவர் கேப்டனா இருக்காருன்னா 4 ஓவர்ல போல் பண்ண வாய்ப்பு, அதுலயும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா பிரான்லிக்கு கேப்டனுக்கு அவர் எலிஜிபிளாவே இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மினிமம் ஒரு விக்கெட், மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் 20ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் மேட்ச் அவருக்கு வந்து நிறையவே இருக்க போகுது. ஜித்தேஷ் சர்மா மேட்சுக்கு மேட்ச் அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும். மேட்சுக்கு மேட்ச் வந்து பேசுறோம். அவரோட அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகிட்டே இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட்ல 45 50ல இருந்து ஒரு 30 15 இப்ப வெறும் 5% வந்துட்டாரு. நல்ல பிளேயர் தான். இந்த சீசன் அவருக்கு ரொம்ப ரொம்ப புவர் சீசனா அமைஞ்சிருக்கு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா 48% ஆஃப் யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மிடில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனிச்சு. வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பினிஷ் பண்ற மாதிரி ரோல் இருந்தது. ஸோ அவர் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வந்தாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குமா தெரியாது. ஆனா ஜித்தேஷ் சர்மாவுக்கு இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல அவர் தான் இருக்காரு. ஜித்தேஷ் சர்மா, தினேஷ் கார்த்திக், ஜானி பெஸ்ட் அப்படி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க ஜித்தேஷ் சர்மாவும் தினேஷ் கார்த்திக்கும் தான். அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதுல பேட்டிங்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஆள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மா மாதிரி தெரியுது. கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். மேட்சுக்கு மேட்ச் அவரை பத்தி பேசுறோம். பட் அவருக்கான அந்த பொட்டன்சியல் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்காதது மிகப்பெரிய ஒரு மைனஸா போயிட்டு இருக்கு. என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கிராண்ட் லீக் ரிஸ்க் எடுத்து நான் ஜித்தேஷ் சர்மாவுக்கு தான் நான் கண்டிப்பா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல அவரை தான் கொடுப்பேன். அத்தூஷ் சர்மாவுக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. லாஸ்ட் சீசன் கிடைச்சது, அதை தவற விட்டுட்டாரு. பட் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரோட ரோல் பின்ச் ஹிட்டர் ரோல். கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு மேட்சை மாற்றக்கூடிய ஒரு ரோல். வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர். ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க அவருக்கு மோஸ்ட்லி இருக்கும். ஹர்ப்ரீத் பார் மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஹர்ஷல் பட்டேல் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. 2 அல்லது மேற்பட்ட 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும். கசிசோ ரபாடா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் தாங்க. அதுவே இந்த மேட்ச் ஒரு செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட எடுப்பாருங்க. வெறும் 20% தான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் கசிசோ ரபாடா. வெறும் 20% யூசர்ஸ் தான் அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ல அவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் போலிங்க பண்ணிட்டு இருக்காரு. செகண்டா போல் பண்றப்போ கண்டிப்பா அவர் 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க செகண்டா போல் பண்றப்போ. ராகுல் சகர் லாஸ்ட் மேட்ச் இந்த வேணுல ஒரு 3 விக்கெட்டும் எடுத்தாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 15-20 ரன் சம்திங் அடிச்சாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். என்ன காரணம்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளெசிஸ், வில் ஜாக், ரஜித் படிதார், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், கிட்டத்தட்ட முதல் 7 பேர் டாப் ஆர்டர் கூடிய 7 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ராகுல் சகர் லெக் ஸ்பின்னர், ஹர்ப்ரீத் பார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். விக்கெட்ஸ் பெருசா எடுக்கிறவங்க கொஞ்சம் எக்கனாமிக்லாவும் போல் பண்ணிடுவாங்க. இதுல பர்டிகுலர் ராகுல் சகர்கிட்ட ஒரு விக்கெட்டாவது கண்டிப்பா கிடைக்கும். ஹர்ப்ரீத் பார் வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் புவர் சீசன் தாங்க இருக்கு. இவர் எதுக்காக இவரோட T20 வேர்ல்டு கப் எடுத்தாங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வருது. ஏன்னா நிறைய ரன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறாரு. டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர நிறைய அடி விழுந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு 2 விக்கெட்டாவது எடுப்பாரு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட்டுக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஆர்சிபில வெறும் ஆல்ரவுண்டர்ஸா பொறுக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். யார் போல் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு குழப்பம் வரதான் செய்யும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் கேமரான் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் போல் பண்ணியிருந்தாரு. சொப்னல் சிங் 2 ஓவரோட நிறுத்திட்டாங்க. ஸோ மீதி இருக்கவங்களாம் அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணாங்க. ஸோ இப்போ மேக்ஸ்வெல் போல் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ஏன்னா பஞ்சாப்ல டாப் ஆர்டர்ல சிக்கர் தவன் வந்துட்டாருன்னா அவரோட சேர்த்து 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ டாப் 6 பேர்ல 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கிளைன் மேக்ஸ்வெல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். இந்த மேட்ச் வந்து கிளைன் மேக்ஸ்வெல் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். அது இல்லாம அவர் வெறும் 39% தான் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் புவர் சீசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப்ல அடி நொறுக்கி எடுத்தாரு, எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த சீசன் வந்து ரொம்பவே புவரான சீசனா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறாரு. அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்குறாரு. பட் இந்த மேட்ச்
அவரோட ஃபார்மை ரீடைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா இருக்க போதுங்க. கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நம்ம 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் சாலிடா எதிர்பார்க்கலாம். குயிக்கா இன்னைக்கு ஆடுவாரு. 4 ஓவர் கூட போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒரு விக்கெட்டாவது எடுப்பாரு. இன்னைக்கு ஃபேண்டசி டீமோட இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு வைஸ் கேப்டனா கூட ஒரு வருவதற்கு கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலி, ஃபேப் டு பிளேசஸ் ரெண்டு பேருமே செம ஃபார்ம்ல இருக்காங்க. பர்டிகுலர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபேப் டு பிளஸ் ஒரு ஃபேபுலஸ் நாக் ஆடினார்னு சொல்லலாம். பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடினாரு. நம்ம ஆல்ரெடி எப்பவுமே சொல்றதா, சேஸ் பண்ண போறாங்கன்னா ஃபேப் டு பிளஸ் மஸ்ட் ட்ரை. அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் நீங்க ஃபேப் டு பிளஸ் வந்து எடுத்துக்கணும். வேணா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாத அவருக்கு இருக்கிற மாதிரி சேஸ் பண்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஹிட்டிங் எபிலிட்டியை காமிச்சிருவாரு. ஸோ சேஸ் பண்றப்ப ஃபேப் டு பிளஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் 25ல இருந்து 30% வரைக்கும் அடிச்சிடுவாரு. போதும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமான அந்த லாங் அவ்வளவு அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. மேட்சுக்கு போய் சொன்ன கேச்சஸ் பிடிச்சிட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அவர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக் தான். வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. ஏன்னா கிளைன் மேக்ஸ்வெல் வந்துட்டார். கிளைன் மேக்ஸ்வெலுக்கு அப்புறம் தான் வில் ஜாக்கு பந்து கொடுப்பாங்க. ஸோ கிளைன் மேக்ஸ்வெலுக்கு தான் அதிகப்படியான ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. ஆனா குயிக் நாக் ஆடுறாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ட்ரெண்ட் ஒரு மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க வில் ஜாக். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹர்ப்ரீத் பார் இருக்காரு. ஹர்ப்ரீத் பார் பெஸ்ட் வில் ஜாக் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ரஜித் படிடார் ஒரு டிஃபரன்சியல் பிக். இங்க வெறும் 20% ஆஃபீஷியல்ஸ் தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரஜித் படிடார் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்ன ஒரே ஒரு மைனஸ், அவரை இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறது. ஏன்னா கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல எதுவுமே அவருக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஆர்சிபி வந்து நீங்க ரஜித் படிடாரை ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. கிளைன் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். கேமரான் கிரீன் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக போகுதுங்க. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா போகுது. ஏன்னா அவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸ்வெல் கொடுக்க போறாங்க. மேக்ஸ்வெல் தூக்கிக்க போறாரு. ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ கேமரான் கிரீனுக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆக போகுது. தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சேம். தினேஷ் கார்த்திக், ஜிதேஷ் சர்மா ரெண்டு பேருக்குமே அதே ஆப்ஷன் தான். சேம் அது விக்கெட் கீப்பர் மூலமா கிடைச்சிடும். ஆனா தினேஷ் கார்த்திகை கம்பேர் பண்றப்ப ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர்ல இந்த மேட்ச் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறது தான் பாருங்க. ஸ்வப்னில் சிங் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். அதுலயும் பவர் பிளேல போல் பண்றாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜானி பேஸ்டோ, ஸ்வப்னில் சிங் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்கு இந்த மேட்ச். செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. விஜய்குமார் வைசாக் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. அதுலயும் அந்த 20வது ஓவர் அவர் தான் மோஸ்ட் ப்ராபபிளி பால் பண்றாரு. ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு விஜய்குமார் வைசாக். யாஸ் தயால் இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. கரண் சர்மா இந்த மேட்ச் எனக்கு ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாருன்னு தோணுது. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. என்ன காரணம் அப்படின்னா ரில்லி ரோஸோ கொஞ்சம் ஸ்பின்னர்ல வீக் ஆனவர். ஸோ அவரு தென் அது இல்லாம மேக்ஸ்வெல் வைஸ் அவர்கிட்ட ஒரு பேட்டில் இருக்கு. ஜானி பெஸ்டோ கொஞ்சம் ஸ்பின்னர்கிட்ட வீக்கா இருக்காரு. அதில் லெக் ஸ்பின்னர் டீம் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பை சான்ஸ் அந்த பவர் பிளேவை தாண்டிட்டாரு அப்படின்னா ஜானி பெஸ்டோக்கு கரண் சர்மாக்கு எகென்ஸ்டா ஒரு பேட்டில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பாக்குறது வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க கரண் சர்மாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 6% தான் அவரை பிக் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து நார்மலா யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு 5 நிமிஷம் வந்து என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன். இதை விருப்பம் இருக்கிறவங்க இந்த 5 நிமிஷத்தை பாருங்க. அது பயன்படுத்தி பார்க்கறதால உங்களோட ஓன் டிஸ்கஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னாலும் அதை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு இந்த 5 நிமிஷத்தை மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன். ஷிகர் தவான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லுமே நம்ம அவர்கிட்ட வந்து 30ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஜானி பெஸ்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 23 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுவே செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ரெல்லி ரோஷோ போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கிட்ட நான் ஒரு 19ல இருந்து 22 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கிறேன். ஷசாந்த் சிங் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஃபேண்டசில வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 26ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். தென் ஒரு கேட்ச் பிடிப்பார். ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு. அதில் ஒரு 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும். ஷாம் கரன் அவர் கேப்டன் பண்றாரு அப்படின்னா, ஷிகர் தவன் இல்லை அப்படின்னா அவர் கேப்டன் பண்றாரு அப்படின்னா 4 ஓவர் பால் பண்ணிட்டு 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் பால் பண்ணாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பேட் பண்றப்போ அவர்கிட்ட இருந்து 20ல இருந்து 25 ரன்ஸ்குள்ள வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். அதுவே செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ 15ல இருந்து 20 ரன்ஸ்குள்ள வரைக்கும் அடிப்பாரு. ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் மூலியமா 20ல இருந்து 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தென் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ்குள்ள அடிப்பாரு. அதுலயும் செகண்டா பேட் பண்றப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவர் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் செகண்டா பேட் பண்றப்போ அமைஞ்சிரும். அத்து சர்மா இருந்து நான் 15 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஹர்ப்ரீத் பாட் வந்து 1 விக்கெட்டும், ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. கசிசோர் ரபாடா ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட்டும், செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ராகுல் சகர் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. 25ல இருந்து 30. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல விராட் கோலி நம்ம பெருசா கணிக்கவே முடியாது. நான் அவருக்கான ஆப்ஷன்ஸை மட்டும் சொல்லிடுறேன். 20 ரன் அடிச்சாருன்னா கூட ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் லாங் ஆஃப்ல இருந்து ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறதுனால அவர் அந்த போத் இன்னிங்ஸ்ல ஒரு வரதுக்கான சான்சஸ் அதிகங்க. ஃபேப் டு பிளேசிஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நான் ஒரு 18ல இருந்து 22 ரன்குள்ள எதிர்பார்க்கிறேன். அதுவே வந்து செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா 35 ரன்ஸ் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். வில் ஜாக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 ரன், செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னாலுமே ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ரஜித் படிடார் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் அடிப்பாரு. செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 15ல இருந்து 20 ரன்ஸ்குள்ள ஒரு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். கிளைன் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பேட்டிங்ல கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 30+ வரைக்கும் அடிப்பாரு. பிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் கூட ஒரு எலிஜிபிளா வருவதற்கு சான்சஸ் அதிகம். கேமரான் கிரீன் போத் இன்னிங்ஸ்லுமே பேட்டிங்ல 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல பர்டிகுலர் சேஸ் பண்றப்போ ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். செசான் சிங் 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்றாரு போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்கலாம். கரண் சர்மா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண போறப்போ 2 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா கரண் சர்மா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்டா பால் பண்றப்போ 1 விக்கெட்டும் எடுப்பாரு. ஜெயக்குமார் வைசாக் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 2ங்கிறது 3 விக்கெட் கூட அவர் எடுப்பாரு. செகண்டா பால் பண்றப்போ 1 விக்கெட். யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 1 விக்கெட்டும், செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட்டும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். இந்த பர்டிகுலர் இந்த 5 நிமிஷம் வந்து என்னோட செக்மெண்ட், நான் என்னோட ப்ரெடிக்ஷன், நான் இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நான் ஒரு கால்குலேட் பண்ணி இவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் டீம்ல வந்து கிராண்ட் லீக்ஸ்ல நான் கட்டுவேன். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் யோசிக்கவே வேணாம். விராட் கோலிக்கு தான் எல்லாருமே கேப்டனா கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல விராட் கோலிக்கு கேப்டனாகவும் ஷாம் கரனுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கிளைன் மேக்ஸ்வெலுக்கு ஒன்று கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் விஜயகுமார் வைசாக்கு ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. தென் கசிசோர் ரபாடாவுக்கு சேஸ் பண்ண, அதாவது செகண்டா பால் பண்ண போறாங்க பஞ்சாப் அப்படின்னா கசிசோ ரபாடுக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க பஞ்சாப் அப்படின்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. தென் ஷிக்கர் தவான் இந்த மேட்ச் உள்ள வராருன்னா ஒன்னா கிராண்ட் லீக்ல அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அவர் நல்ல பிளேயர், கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேமியோ ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்பவே அதிகமா தான் இருக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.